அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிறதும் கூடுதல் நடைமேடை அமைக்கிற பணிகளை பற்றி பார்க்க இருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம நாகர்கோவில் சைடில் இருந்து திருநெல்வேலிக்குள்ளே என்டர் ஆகிட்டுருக்குறோம். ஸோ இங்கேருந்து தான் இந்த தென்காசிக்கு போகிற தனிப்பாதை பிரிஞ்சு போகுது. ஸோ இந்த ஸ்டாப் போர்டு இருக்குல்ல, இங்கேருந்து புது பாதையை வந்து அமைச்சிட்ருக்காங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த தென்காசிக்கு போகிற வண்டிகள் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் வந்து போகிறதுக்கு வசதியாக இந்த பாதையை தனியாக அமைக்கிறாங்க. இந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கான இந்த பாதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த டைமில் வந்து தென்காசிக்கு ஒரு வண்டி புறப்படுற மாதிரி இருந்தால் அது அங்கே வெயிட் பண்ணணும். ஜங்ஷனுக்குள்ளே வெயிட் பண்ணி தான் இந்த வண்டி உள்ளே வந்த பிறகு தான் அந்த வண்டி வெளியில் வர முடியும். ஸோ அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. இதை மாற்றி அமைக்க தான் இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருது. இதில் மிக பிரச்சனையாக இருந்தது பார்த்திங்கன்னா, திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பாலத்துக்கு பக்கத்தில் இருந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பணிகள் வந்து நல்ல வேகமான முறையில் நடந்து வந்தது. அந்த வகையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த லேண்ட் லெவலிங் அப்படிங்கிறது க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இனி ட்ராக் லைன் அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வேலை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கான வேலையை வந்து ரொம்ப தீவிரமாக்கியிருக்காங்க. அந்த பில்லரை பாருங்கள், நல்லா உயரமாகவே வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் இந்த ட்ராக் லைன் அமைக்கிறதுக்குள்ளே ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைச்சு முடிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வேகமாக பணிகள் நடைபெறுது. சிக்னல் பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி புது பாக்ஸுக்கு மாற்றிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லேண்ட் லெவலிங்கும் நல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லோக்கோமோட்டிவ் நின்றுட்டுருக்கிற ட்ராக் தான் நம்ம போய் இணையிற ட்ராக். நம்ம என்ட்ராகும் போதே மழையும் வந்துருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அநேகமாக மழை ரொம்ப நேரம் பெய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. பட் இந்த சைடு வால் சுவரெல்லாம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ட்ராக் லைன் அமைக்கிறதுக்கு ஸ்லீப்பர்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த சிக்னல் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஓஹெச்சியோட அலைன்மெண்ட்டில் வந்து அந்த போல்ஸ் எல்லாமே வந்து நட்டிட்டாங்க, அலைன்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போது நம்மளுடைய ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்துட்டுருக்க ட்ரெயின் பார்த்திங்கன்னா, நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். பார்த்திங்கன்னா 3வது பிளாட்பாரத்தில் என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. ஸோ அப் லைனை பொறுத்த வரைக்கும் 3 இல்லைன்னா 4ல் தான் வந்தாகணும். அப்படின்னா தான் மற்ற ட்ரெயின்களுக்கு இடையூறு இல்லாமல் இது அப் லைனில் டைரெக்டாக போய் கனெக்ட் ஆக முடியும். 1லேயோ 2வது பிளாட்பாரத்துக்கோ போகிற மாதிரி இருந்ததுன்னா அது மற்ற ட்ரெயின்களுக்கு இடையூறாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி தான் இந்த ட்ராக் வந்து இருக்குது. மழை நல்லா பெய்ய தொடங்கிருச்சு. 6வது பிளாட்பாரத்தோட பணிகளும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது. அந்த சன் ரூஃப்லாம் அமைச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.